கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்குறவங்க அனைவருக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நன்மைகளும் தேவன் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய நன்மையை செய்வார். விசுவாசத்தோடு இருங்க. நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் எல்லாவற்றையும் கடந்து வரும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றினின்றும் நம்மை காப்பாற்றி இன்றைக்கு 2வது மாதத்தை காணும்படி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளில் கூட கர்த்தாவே, இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த செய்தி வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை நீரை ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியான கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க. ஆக நிச்சயமாக தேவன் நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாக நன்மை செய்வார். இந்த மாதத்துக்குரிய கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஆக இந்த பேதுரு நிருபத்தை எழுதும் பொழுது அவருடைய எழுதுகிற அந்த நோக்கமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் எப்படி கிரியை செய்யும் என்பதை தெரியப்படுத்துகிறார். அந்த வசனம் நம்ம கிரியை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பேதுரு அங்கே உணர்த்துகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகளை எல்லாம் எடுத்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அவருடைய கைக்குள் அடங்கிருங்க. உங்கள் கவலையெல்லாம் வச்சு அதையே போட்டு மனசில் போட்டு உழப்பி அவருடைய கையின் பாதுகாப்பிலிருந்து வெளியே வந்துடாதீங்க. அவருடைய கையின் பாதுகாப்பு அவசியமானது. ஏனென்று சொன்னால் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் உன் கவலையெல்லாம் நீ அவர்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்கிறேன் தெரியுமானா, தெளிந்த புத்தியாக நீ இருக்கணும். நான் கர்த்தருடைய கைக்குள் நான் இருக்கிறேன்னா,
அல்லது என் சுயத்தில் நான் இருக்கிறேனா, அல்லது மற்ற மனுஷருடைய கரத்தில் நான் இருக்கிறேனா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாம் நிதானிக்க வேண்டும். அது சொன்ன பிற்பாடு தான் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உனக்கு அவசியம். நான் கர்த்தருடைய கைக்குள்ளே தான் இருக்கிறேன், அவர் கைக்குள்ளே தான் நான் தங்கி இருக்கிறேன்ற அந்த உணர்வு மிக 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 அவசியமானது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியோடு இரு. நான் கர்த்தருடைய கரத்தை விட்டு நான் போக மாட்டேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் கரத்தினால் நம்மளை தாங்கும் பொழுது அவருடைய கைக்குள்ளே இருக்கணும். அவர் கரத்தை விட்டு கீழே குதிக்கிறோன்னு வச்சுங்களேன், நமக்கு தான் பிரச்சனையே. அதனால தான் அவர் சொல்லுகிறார், தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம், எப்படி இவனை கவுத்து விடலாம், எப்படி இவனை கீழே தள்ளலாம் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆக நாம் அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து நாம் கர்த்தருடைய கைக்குள் அடங்கியிருப்போமானால் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். இந்த 2ஆம் மாதத்தினுடைய வாக்குத்த செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்துக்குரிய நன்மை கர்த்தர் உங்களை உயர்த்துகிறது என்கிற நன்மை தான். கர்த்தர் உயர்த்துவார் என்கிற நன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 2. உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அடுத்து தெளிந்த புத்தியோடு இருங்க. நம்ம கர்த்தரிடத்தில் இருக்கிறோமா, இல்லை சுயத்தில் நம்ம செயல்படுறோமா, அல்ல மனுஷர்களை சார்ந்து இருக்கிறோமா என்று நீங்கள் அதை தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் ஏற்ற காலத்தில் நம்முடைய உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு தானியேல் புஸ்தகத்தில் ஒரு 4 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. தானியேல் 3:17 பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தெல்ல தெளிவாக தெரிகிறது, இவர்கள் கர்த்தர் உயர்த்துகிறதற்காக கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆக அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் அவர் கைக்குள்ளே இருக்கிறோம், எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் மேல் எல்லா விதமான கவலைகளையும் நாம் எல்லாத்தையும் வச்சிடணுன்ற மாதிரி அவர் எல்லாவற்றையும் வைத்து விட சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இல்லையா? அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகிய உம்முடைய கைக்கு இயற்கையான ஒரு காரியம். எரிகிற அக்கினி சூளை மனுஷனால் ஏற்படுத்துகிற இயற்கையான ஒரு காரியம். அக்கினி ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். உம்முடைய கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்வதில்லை, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை, எங்கள் ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்கிறார். எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த 3 பேரை எப்போ விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி இவன் சுற்றி திரிகிறான். இவங்க 3 பேரையும் ஒன்று ராஜாவை கையில் விழ வச்சு அப்படியே ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறான், அல்லது இவங்க சுயத்தில் விழுவணும், விசுவாசம் இல்லாமல் போகணும் என்று சொல்லி அவன் பார்க்குறான். ஆனால் இவர்கள் கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் விசுவாசத்தில் இருக்கிறார்கள்.
நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை உம்முடைய கைக்கு எங்களை தப்புவிப்பார். இந்த இயற்கையான இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அவருடைய கரத்துக்குள்ள வழங்கி இருக்கிறாங்க பாருங்க. ராஜா 7 மடங்கு அக்கினி சிலை சூடு பண்ண சொல்லுகிறான். அதில் அவர்கள் போடுவதற்காக போகிறவர்களே எரிந்து போய் விடுகிறார்கள். அந்த அக்கினி சூளைக்குள்ளே 3 பேர்களும் கை கால்கள் கட்டப்பட்டு தூக்கி போடப்படுறாங்க. நடப்பது என்ன, அங்கே நடந்தது என்ன இல்லையா? 24ஆம் வசனம், தானியேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். 3 பேரை தானே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இந்த 3 பேரை தானே கைகாலை கட்டி தூக்கி போட்டோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்கள் ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. 4ஆம் ஆளினுடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அக்கினியின் நடுவில் அவர் உலாவுகிறார்கள். இல்லை, அக்கினி நடுவில் உலாவுகிறாங்களாம். நடக்கிறார்கள் என்று கூட அவன் சொல்லலை. ஏதோ ஒரு உலாவுறாங்க. தோட்டத்தில் குளிர்ச்சியான உலாவுகிறது போல் இவர்கள் உலாவுகிறார்கள். உள்ளுக்குள்ளார நடக்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே கூட வந்து அவர்களோடு நடக்கிறான். அவன் கண்களால் அதை பார்க்கிறான். கர்த்தருடைய கைக்குள் இவர்கள் அடங்கியிருந்தபடியினாலே தேவன் இவர்களை உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தின கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை உயர்த்தப் போகிறார். இன்றைய நாளிலே இந்த மாத தேவைகள், பிப்ரவரி மாத தேவைகள், எல்லா பண தேவைகளையும், எல்லா விதமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தேவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களை உயர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். அவருடைய கைக்குள் மாத்திரம் அடங்கியிருங்கள். உங்களை அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்கு தேவ சாயலான ஒரு புத்திரர் அங்கே நடந்து வருவது போல உங்களோடு கூட பாதுகாக்கும்படி ஒரு தூதர்களை அவர் அனுப்புவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆக கரங்களில் ஏந்தி கொண்டு போகிற தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பிப்ரவரி மாதம் எந்த கஷ்டமும், எந்த இறுக்கமும், எந்த நெருக்கமும் வந்து உங்களை தாக்குவதே கிடையாது. ஒரு விடுதலை உணர்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிறோம் 26ஆம் வசனத்தில், தானியேல் 3:26, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூரியன் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறான். இப்போ ராஜா அங்கே இறங்கி போய் சொல்கிறான், நீ வெளியே வா, நீங்கள் 3 பேர் வெளியே வாங்க. அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். அக்கினியின் நடுவில் உலாவினார்கள். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதில் நடுவில் இருப்பீங்க. உங்களோட கூட கர்த்தர் இருப்பார். நன்மை செய்யும்படி கர்த்தர் அங்கே இருப்பார். முடிவு என்னவாயிற்று? கட்டு போட்டு அவங்கள உள்ளத்துக்கு போட்டாங்க. கட்டெல்லாம் அவிழ்ந்து போச்சு. முடி கருகின வாட வரல அந்த இடத்துல. ஆக அந்த இடத்துல தேவன் அவர்களை பாதுகாத்தார். ஏற்ற காலத்தில் தேவன் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று தேவன் முடிவு எடுத்தார். அவர்கள் கையில் அடைந்திருந்தபடினாலே அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்தது. 27ஆம் வசனம் பாருங்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலவந்தம் செய்யாமல், எதன் மேலே? சரீரத்தின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அவருடைய தலைமயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும். எங்கள் மீதியெல்லாம் எரியல, துணி கூட எரியல. அவங்க அணிந்திருந்த சால்வைகள் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள்.
அந்த நெருப்போட இந்த தீஞ்ச வாடை வராதபடிக்கு அங்கே இருக்கிறாங்க. அக்னி சூளைக்குள் போடப்பட்டது என்னமோ உண்மை, ஆனால் அதிலிருந்து கர்த்தர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு தேவ புருஷரை அனுப்பி அவர்களுக்கு நன்மை செய்கிறார். முடிவு என்ன? 30ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, அந்த ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் அக்கினி சூளையும் இருக்கலாம், கைகால் கட்டப்பட்டும் இருக்கலாம், அக்கினி சூளைக்குள் போடப்பட்டும் இருக்கலாம். ஆனால் ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு பிரச்சனையும் மனிதர்களாலோ சூழ்நிலைகளாலோ அல்லது உங்களுடைய தேவைகளிலே எந்த காரியத்திலானாலும் ஒன்றிலும் நீங்கள் குறைபட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்த போகிறார். நன்மையை கொடுப்பார். நன்மையை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தையின்படி இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நன்மையை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். நன்மையை கொடுப்பாருங்க. அதே போல் நாம் அங்கே பார்க்கிறோம், தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் அந்த இடத்தை வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் அதே போல் எந்தவித முகாந்தாரமும் இல்லாமல் அவனை சிங்க கபியில் போடணும், மேலே பொறாமல் கொண்டவங்க அவனை தூக்கி போடணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு சூட்சகமாக ராஜாவிடத்தில் பேசி, ராஜாவே உம்முடைய கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படியணும், உம்முடைய மாத்திரம்தான் ஆராதிக்கணும், வேறு யாரையும் ஆராதிக்கக்கூடாது, வேறு யாரையும் வணங்கக்கூடாது, துதிக்கக்கூடாது என்று சொல்வார். ராஜாவுக்கு விவரம் தெரியாது. இவங்க தானியேலுக்கு விரோதமாக சூட்சமம் பண்ணுறாங்கன்றது அவனுக்கு தெரியல, சூழ்ச்சி பண்ணுறாங்கன்றது அவனுக்கு தெரியல. அவனும் முத்திரை போட்டுறான், எல்லாம் செஞ்சிடறான். இவங்க எல்லாம் செஞ்சுட்டு தானியேலை போய் பார்க்குறாங்க. தானியேல் எப்பொழுதும் போல் காலையும் மதியமும் சாயந்தரம் வழக்கம் போல் அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜன்னல் கதவை திறந்து வச்சு ஜெபிக்கிறத பார்க்குறாங்க. ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே இப்படி ஒரு தாக்கீது கொடுத்தோமே, அதை குறித்து தானியேல் கவலை இல்லாமல் அவன் ஜெபம் பண்ணிகிட்ருக்கான். நோக்கி தானியேல் கொண்டு வரப்பட்டான். சிங்ககபிக்குள் போடப்பட வேண்டும் என்ற கட்டளையின்படி சிங்ககபிக்குள் போடப்படும்படி தானியேல் அங்கே கொண்டு வரப்பட்டான் ராஜாவுக்கு முன்பாக. ராஜா பதறுகிறான். அவனை எப்படியாவது தப்புவிக்க வேண்டும், அவனை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். மனுஷ முயற்சி, மனுஷ உதவி ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷ முயற்சியோ மனுஷனுடைய காரியங்களோ ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை ஒன்றும் நெருக்காது. அந்த சூழ்ச்சிகள் நடப்பது போல காணப்படலாம். நீங்கள் 10 பேர் 4 பேர் 5 பேர் முன்னாடி நின்று பதில் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக அதே போல் சிங்க கெபிக்குள் போடுகிறார்கள். போடும் பொழுது அந்த ராஜா சொல்லுகிறான், தானியேலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த தலைமை இடத்துல இருக்கிறவர்கள் உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பை தேவன் உண்டு பண்ணுவார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்பீர்களே, ஆனால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை உயர்த்துவார். அந்த சிங்ககபிக்குள் போட்டு அந்த இடத்துல கல்லை வைத்து மூடி முத்திரையெல்லாம் போடப்பட்டது. நைட்டு முழுக்க ராஜாவுக்கு தூக்கம் வரலை. நைட்டு முழுக்க தூக்கம் வரலை. அவனுக்கு எந்த வாத்திய கருவி இசைக்க வராங்க, எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். தானியேல் மேல் உள்ள பாரம், தானியேலை குறித்த ஒரு எண்ணம். விடிய காலையில் ஓடி வருகிறான். தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று அவன் கேட்குறான். அப்போ தானியேல் சொல்வார், ராஜாவே நான் ஒரு தவறு நான் செய்யவில்லை, உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் ஒன்றும் நான் செய்யவில்லை என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. வர நாட்களில் இதை வச்சு ஒரு செய்தி எடுக்கணும்னு இருந்தேன். இத்தனையோ தடவை தானியேல் புத்தகத்தை வாசிச்சிருக்கிறேன், ஒரு தடவை கூட இதை கவனிக்கலை. இதுதான் எனக்கு ஒரு கவனத்தை ஈர்த்தது.
அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் விசுவாசம் அவனுக்கு ஒரு சேதத்தையும் அவனுக்கு உண்டாக்கலைங்க. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த 2வது மாதம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாங்க. ஒன்று உங்களை மேற்கொள்ளாது, பண பிரச்சனை மேற்கொள்ளாது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க, நீங்கள் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ ஜனவரி மாதத்தை கடந்து பிப்ரவரி மாதத்துக்குள் வந்திருக்கிறாய். இந்த மாதத்தின் நன்மையை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி தேவன் உங்களை நோக்கி வருகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களிடத்தில் வருகிறவராக இருக்கிறார். ஆக தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவருடைய கைக்குள் அடங்கியிருங்க. தானியேல் அவருடைய கைக்குள் அடங்கியிருந்தான். அதனால்தான் அவனை உயர்த்தினார். அந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 28ஆம் வசனம், தானியேல் 6:28, தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜபாரியத்திலும் தானியேலின் காரியமாம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அதே போல் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். தேவன் ஜெயம் என்கிற ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு மாத்திரம் இருங்க. தானியேல் கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருந்த முடியினா தேவன் அவனில் ஒரு சேதமும் வரவிடவில்லை. நீங்கள் விசுவாசிங்க, இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சேதமும் வராது. நல்ல மனரமியமாக இருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, பேதுரு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கிருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் என்னை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் உம்முடைய கரத்துக்குள் என்னை அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். நீரே என்னை ஆட்கொண்டு நடத்துவீராக, நீரே என்னை பொறுப்பெடுத்து கொள்வீராக. எந்த நிலையிலும் நான் பின்வாங்கி போகாதபடி நான் விசுவாசத்தில் விழித்திருக்கத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யுங்க. டோட்டை கேளுங்க, விழித்திருங்க, எப்போது விசுவாசத்தில் இருங்க. ஒரு சின்ன 100 ரூபானாலும் சரி, 10 ரூபானாலும் சரி, 1000 ரூபானாலும் சரி, 10 லட்சம் ரூபானாலும் சரி, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து பார்த்தோம். இங்கே தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேலை தேவன் உயர்த்துகிறவராக இருந்தார். எல்லாவற்றிலும் அவனை உயர்த்துகிறவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். 3 குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 நபர்களை பார்த்தோம். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தரை மாத்திரம் சாத்திருந்தார்கள், அவருடைய கைக்குள் அடங்கியிருந்தார்கள். தேவன் அவர்களிலே மகிமைப்பட்டார். அவர்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். அந்த நன்மையிலே அவர்கள் அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், அதை தான் பார்க்க போகிறோம். எப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார்? முதல் காரியம், உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை தாழ்த்துங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். முதல் காரியம் இந்த காரியம்தான். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லைப்பா, நான் சாதாரண ஒரு மனுஷன். ஆண்டவரே, நான் ஒன்றும் கிடையாது, என் சாமர்த்தியமோ என் கை பலனோ எதுவுமே பண்ண முடியலை. உம்முடைய நாமத்தில் வந்திருக்கிறேன் ஐயா, நீ நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே, அந்த நன்மைக்காக வந்திருக்கிறேன். உம்மிடத்தில் கைகளை ஏறெடுத்து நான் ஜெபிக்கிறேன். எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் நன்மை செய்யுங்க. ஜனவரி மாதம் எனக்கு நன்மை செய்து அதை கடந்து வரும்படி செய்தீங்க. எல்லாவற்றையும் நான் செய்து கடந்து வந்தேன். இந்த 2வது மாதம் தொடங்கி இருக்கிறது. இந்த 2வது மாதத்து முழுவதும் எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. நான் நன்மையினால் நிரப்பப்பட்டு இருப்பேனாக. கர்த்தரனை நன்மையினால் நிரப்புவீராக. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். அவருக்கு உண்டாக தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:33, கர்த்தருக்கு பயப்படுதல்
ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். மனுஷர்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் தாழ்த்தி இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். மேன்மை என்பது ஒரு உயர்த்துதல் தான். உங்களை உயர்த்துகிற கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களை உயர்த்த போகிறார். நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். எந்த விதமான சந்தேகமும் இதில் எடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இந்த செய்தி கேட்டு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற முன்னாடி உங்கள் கவலைகள், எல்லா கவலையும், பண தேவைகள், உடல் சரீர சுகத்துக்கானது, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தில் பெரியவங்களை குறித்து என்னென்ன கவலை பாரம் இருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய இருக்கிறார். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5:5. இளைஞரே மூப்பரே கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பேதுரு. நீ மனத்தாழ்மை அணிந்துக. நான் வெளியில் நான் தாழ்மையாக இருக்கிறேன், சரிங்க, நான் செய்கிறேங்க, பார்க்குறேங்க, அப்படி சொல்கிறதல்ல. உள்ளான இருதயத்திலேருந்து மனத்தாழ்மை, மனசில் இருக்கிற தாழ்மை பார்த்தீங்கன்னா, சரி பிரதர், ஓகே, நான் கர்த்தருக்கு சோத்திரம், நான் நல்லபடியாக செய்கிறேன் பிரதர், ஓகே பிரதர், கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். தாழ்மையோடு பேசுகிற காரியம் கொஞ்சம் எப்படியாக செஞ்சு விடுங்க பிரதர், எனக்கு ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்கள். செய்வாங்க, செய்ய வைப்பார் தேவன். உங்களுக்கு தேவன் செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்மை தாழ்த்துவோம். தேவ கிருபை நம்ம இடத்துல வரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறார், கிருபை அளிக்கிறார். தாழ்த்தும் பொழுது தேவன் அவருடைய கிருபை அளிக்கிறார். நான் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை காத்து இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நமக்கு காண வைத்திருக்கிறது. ஆக இந்த ஜனவரி மாதம் 31 தேதி நம்ம கடந்து வரும்படி தேவன் செய்தார். அந்த கிருபையை தேவன் கொடுத்தார். அந்த கிருபைக்கு அவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அவங்க என்ன கவலையில் இருக்காங்க, என்ன வேதனையில் இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்க. அவங்க தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். உங்களே நீ புத்திமானான்னு எண்ணாத, அவங்களுக்கு இணங்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன உதவி கேட்குறாங்க, என்ன உன்னால் செய்ய முடியும், அதை செய்ய பாரு. கர்த்தர் அதை பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுசேஷம் 1ஆம் அதிகாரம் 46 48 வரைக்கும். லூக்கா 1:46-48. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அங்கே மரியாள் சொல்கிறார், என்னுடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். அதே போல தான் நீங்கள் கர்த்தருக்குள்ள தாழ்மையாக இருங்க. உங்கள் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். உங்களோட வேலை செய்கிற இடத்துல, வேலை செய்கிற கூட இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, நீங்கள் வசிக்கிற வீதியில் எல்லா மற்றவங்க ஜனங்களுக்கு முன்பாக
கர்த்தர் உங்களை பாக்கியவதி என்று சொல்ல வைப்பார். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க பார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பார், எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பார் என்று எல்லாரும் சொல்லத்தக்க விதமாக தேவன் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களை மகிழ்ச்சி உள்ளவர்களாக, உங்களை சந்தோஷம் உள்ளவர்களாக, உங்களுக்கு எப்பொழுதும் மனப்பூர்வமான மனரம்யத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அந்த நன்மை தேவன் இந்த மாதத்தில் செய்கிறார். 52ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி. அதனால் உங்களுக்கு விரோதமாக பலவான்கள் யாராவது இருந்தாங்கன்னா, மேட்டுமை பாராட்டி உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல், உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யாமல் இருக்கிறாங்களா, அது உலக பிரகாரமாக அவங்கள தேவன் தள்ளி போடுவார். தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்ல தேவன், தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். நம்ம தாழ்மைப்படுத்துவோம். நம்மளை மற்றவங்க எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளை தாழ்மைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளிவிட்டு அந்த இடத்துல தேவன் அந்த காரியங்களிலே தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? அவர் நீதி உள்ளவரா, அவர் ரட்சிக்கிறவரா, தாழ்மை உள்ளவர். கிட்டத்தட்ட அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், ஆனால் அவர் அந்த இடத்துல தாழ்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியம், அவர் தாழ்மை உள்ளவராக அங்கே இருக்கிறார். அவருக்கு எல்லா விதமான அதிகாரங்கள் இருக்கிறது, நீதியுள்ளவராக ரட்சிக்கிறவராக. ஆனால் அவர் தாழ்மை உள்ளவராய் அங்கே இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் மகிமையும் ஐஸ்வர்யமும் ஜீவனுமா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இந்த ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இது மூன்றையும் கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கிற பலன். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இதை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நடத்துகிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆக தேவனிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 138:6. சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் எதிர்த்துப்பார். மேட்டுமையானவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் உயர்த்தல் இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களாக யார் இருக்காங்களோ அவங்கள நோக்கி பார்க்கிறார். ஜெபத்தில் தாழ்மையோடு கேளுங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை இம்மட்டும் நீர் காத்து கொண்டாந்ததற்கு நான் ஒன்றும் இல்லைப்பா, பாத்திரம் இல்லைப்பா, ஆனால் என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, லேவியராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லேவியராகமம் 16:29. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி. அப்போ என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு முன்பாக தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த இடத்துல தாழ்மைப்படுத்துதல் அவசியமாக இருக்கிறது. 31ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். அந்த கர்த்தருடைய ஓய்வு நாளில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை.
உங்களுடைய வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நமக்கு வருது. இந்த ஓய்வு நாளில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண வாங்க. ஆக நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ சீக்கிரமாக போங்க, லேட்டாக போகாதீங்க, காலை தாமதமாக போகாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக போகலாம், இப்போ என்ன அவசரம் சொல்லாதீங்க. வேலைக்கு அப்படி போக முடியுமா உங்களால்? வேலைக்கு காலையில் 9 மணிக்கு இருக்குன்னா நான் வீட்டை விட்டு 7:30 8க்கெல்லாம் கிளம்பிடுறீங்க, போயிடுறீங்க அங்கே. ஆனால் சர்ச்சுக்குன்னு சொல்லும்போது 10 மணிக்கு சர்ச்சுன்னு சொன்னால் 11 மணிக்கு உள்ளே நுழையிறீங்க, 11:15க்கு நுழையிறீங்க, செய்தி முடிகிற வேலையில் நுழையிறீங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்க இருக்கும்? அது தாழ்மையுள்ள சுபாவம் அல்ல, அது மேட்டுமையான சுபாவம். போகலாம், மெதுவாக போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து பார்த்துட்டு போகலாம். ஆக இதையெல்லாம் இல்லாதபடிக்கு சரியான நேரத்துக்கு நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு போங்க. ஒரு வசனத்தை கூட மிஸ் பண்ணாதபடி இந்த வசனங்களை கேட்பதற்காக போங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஓய்வு நாளில் உங்களை தாழ்மைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரைக்கும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27லேருந்து 29. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இந்த ராஜாவை குறித்து ஆகாப்பை பற்றி பார்த்துருப்பீங்க. அவன் பண்ணதெல்லாம் ரொம்ப அக்கிரமம். ஆனால் அவனை அழிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னோன்னே உடனே கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சானா, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து அந்த இடத்துல தாழ்மையாய் நடந்து கொண்டான். அந்த நடந்தனால என்ன நடந்துச்சு பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? தேவன் எலியாட்ட கேட்குறாரு, பத்தியா எலியா, ஆகாப் எனக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினதை பற்றியா? நான் எனக்கு முன்பாக அவனை தாழ்த்துகிறபடியா நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன். அந்த தீமை இவன் காலத்தில் வர பண்ண மாட்டேன். ஏன்னா இவன் தன்னை தாழ்த்திட்டான். இவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து அவன் கட்டளைக்கு, நித்திய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறான். ஆக இவன் காலத்தில் எந்த தீமையும் வரவிட மாட்டேன், இவங்க சந்ததி காலத்தில் தான் வர வைப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வருஷம் வாழ போகிறோன்னு நமக்கு தெரியாது, எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி ஆசீர்வித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆக தாழ்மை உள்ளவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். 2வது காரியம், கர்த்தருக்கு காத்திருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சங்கீதம் 37:24. சங்கீதம் 37:24. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவருடைய வழியை கை கொள்ளணும். அவர் வழியை கை கொள்ளும் பொழுது அவருக்கு காத்திருந்து, கர்த்தருடைய சித்தம் இதுதானா, கர்த்தருடைய நடத்துதல் இதுதானான்னு கர்த்தர்கிட்ட காத்திருங்க. ஆண்டவரே நன்மை தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இந்த பண பிரச்சனைலாம் இருக்குது, இதிலேருந்து எப்படியாயில் என்னை விடுவீங்க, சீக்கிரமாக எனக்கு பண தேவைகளை சந்திங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, உதவுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த ஆர்டர் வர வேண்டும் ஆண்டவரே, இந்த பட்டா வர வேண்டும் ஆண்டவரே, இந்த மாதிரி எல்லா காரியங்களும் எனக்கு நடக்க வேண்டும், எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் கடந்து போச்சு, இந்த பிப்ரவரி மாதத்தில் எனக்கு நன்மை செய்யுங்கப்பா, எப்படி ஆயிலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எனக்கு நன்மை எனக்கு தாங்க என்று சொல்லி உங்களோட கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் ஜெபித்து, தாழ்மையோடு ஜெபித்து கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு ஒரு உயர்த்துவார். பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருப்போம்.
நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வதற்கு தேவன் நம்மை உயர்ந்தவராய் வைக்கிறார், உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறத அவரே அல்லாமல் வேறு யாருக்கு தெரிய போகிறதில்ல. வேறு யாரும் கண்டது கூட கிடையாது, வேறு யாரும் காதில் கேட்டது கூட கிடையாது, வேறு யாரும் உணர்ந்ததும் கிடையாது. ஏன்னா உமக்கு முன்பாக காத்திருக்கிறவங்களுக்கு நீரல்ல, உலக தோற்றம் முதற்கொண்டு நீர் எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறேன். கர்த்தர் செய்கிறவருங்க. தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட நாள் முதல் இத்தனை நாள் வரைக்கும் நம்மை உயர்த்தி வைத்த தேவன், உயர்த்துகிற தேவன், உயர்த்துவேன் என்ற நன்மை சொல்லி நமக்கு நன்மை செய்கிற தேவன் இந்த நாளிலும் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். காத்திருக்கிறவர்களுக்கென்று அவர் சில காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 40 அதிகாரம் 1 வசனம் முதல் 3 வசனம் வரைக்கும். சங்கீதம் 40:1 முதல் 3. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக காத்திருங்க. அவர் உங்கள் பக்கம் செவியை சாய்த்து உங்களுடைய எல்லா மனவேதனை, உங்களுடைய எல்லா மன கஷ்டம், உங்களுடைய எல்லா விதமான தேவைகள், அந்த தேவைகள்னால நீங்கள் மனசோர்வாக இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். அங்கே பயங்கரமான குழியிலையும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னென்ன செய்கிறார் பாருங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லாத்துலேயும் நம்ம உழண்டு இருந்தாலும் அவர் என் வாயிலே அவர் கொடுத்தார். கர்த்தரை துதிக்கு புதுப்பாட்டை கர்த்தர் கொடுக்குறார். அதை எடுத்து என்ன செய்கிறாராம், என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் காலை கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்துகிறார். யாரும் என் காலை வாரி விடாதபடிக்கு என் காலை கண்மலையில் உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு. அழுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். நான் வலிவி மறுபடி விழுந்து போகாதபடிக்கு என் காலடிகளை உறுதிப்படுத்துகிறார். நன்றாக சரியாக நிற்பதற்குரிய ஒரு உறுதிப்படுத்துகிறார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு காரியம், தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தரை நம்புவாங்க, நிச்சயமாக கர்த்தரை நம்புவாங்க. நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. ஒருவேளை பணப்பிரச்சனைன்ற பயங்கரமான குழியில், பயங்கர குடும்பத்தில் பண வருத்தம், கஷ்டம், உறவுகளுக்குள்ள பிரச்சனை, இந்த சேற்றில் எல்லா பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களை வெளியில் மீட்டெடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார். தேவனுக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடி செய்கிறவராக இருந்தார். எபிரேயர்கள் நிருபம் 6 அதிகாரம் 14 வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனிடத்தில் சொன்னார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் அந்த இடத்துல சுதந்திரித்தான். இந்த வாக்குத்தத்தம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். தாழ்மையுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். 3வது கடைசி, தேடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 33 வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளார கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் முதல்ல கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கீங்களான்னு பாருங்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கீங்களான்னு நீங்கள் உங்களை பாருங்கள். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது இவைகளெல்லாம் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆக தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேடணும்னு சொன்னோம்னா நிச்சயமாக தேவன் நாம் கண்டடையத்தக்க கிருபை செய்வார். நமக்கு கர்த்தர் கண்டடையத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உயர்த்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. இரண்டாவது இங்கே பார்க்குறோம், கர்த்தரை தேடுங்க, கண்டடைவீங்க. கர்த்தருடைய கிருபைக்கு தேடுங்க, கண்டடைவீங்க. கர்த்தர் இந்த 2வது மாதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் தேடுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நன்மையை உங்களுக்கு கர்த்தர் கண்டடையும்படி தேவன் செய்வார். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இந்த இக்கட்டுக்கு நம்ம போக வேண்டாம். ஓசியா 5:15 கர்த்தர் சொல்கிறாரு, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மாட்டேங்கிறான். ஆனால் என் முகத்தை தேடாமல் இருக்கிறனால அவன் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். நான் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன். ஆனால் மறுபடியும் அவனுடைய ஆபத்தில் அவன் கருத்தாக என்னை தேடுவான். மனிதன் எடுத்துக்கங்க, அவனுக்கு எப்போ பிரச்சனை நெருங்கமாக இருக்கோ, எப்போ நெருக்கி தள்ளப்படுறானோ, ஒடுக்கப்படுறானோ, அப்போ தான் கர்த்தரை தேடுறவனாக இருக்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறாரு, தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆக கர்த்தரை தேட ஒரு காலமாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அந்த இடத்துல கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேட நம்முடைய காலமாய் அங்கே இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ஆமோஸ் 8:11-12. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்களில் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜனக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பஞ்சத்தை உண்டாக்குவாராம்? கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி தென் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவாங்க. ஸோ வசனத்தை கிடைக்கும் பொழுது இந்த வசனத்தை கேட்டு வச்சுக்கோங்க. இந்த செய்திகளை கேளுங்க, நோட்டில் குறிப்பெழுதுங்க. இந்த குறிப்பெழுதி வச்சு ஆண்டவர் சொன்னீங்க தேடுனா கண்டடைவேன்னு சொன்னீங்களே, நான் நன்மையை தேடுகிற இந்த பிப்ரவரி மாதத்தில் தேடுறேன்ப்பா. ஒவ்வொரு நாள் காலையில் நான் தேடுறேன், ஆண்டவரை எனக்கு நன்மையை தாருங்க. இரவு சொல்லுங்க, ஆண்டவரை நன்மையாக நீ நடத்தி வந்து நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆனாலும் இந்த நன்மைகள் இன்னும் குறைபட்டிருக்கிறது, நீ நாளைய தினத்தில் எனக்கு இன்னும் நன்மையை தருவீராகன்னு கேளுங்க. கர்த்தர் அந்த நன்மையை உங்களுக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய நன்மையினால் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆக செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலில் மறைக்கப்படுவீர்கள். ஆக என்ன தேடணுமா? கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவங்க கர்த்தரை தேடணும், நீதியை தேடணும், மனத்தாழ்மையை தேடணும். 3 சொல்லுகிறார்.
கர்த்தர் அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். இது 3 அவசியம். கர்த்தரை தேடணும், நீதியாக நடக்கணும், மனத்தாழ்மையை அங்கே தேடணும் ஆண்டவர்கிட்ட. ஸோ 3ஐயும் நான் செய்தோமானா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம். இந்த 3ஐயும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்ம செய்வோமா, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நன்மையானவைகளை உங்களுக்கு செய்வாராக. சங்கீதம் 34:4, சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படலை. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைங்க, உங்களோட முகங்கள் வெட்கப்படாது. இந்த 2வது மாதம் உங்களுக்கு தேவன் நன்மை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக நன்மையை கொடுப்பார். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற எல்லா நன்மைகளையும் உங்களை செய்யும்படி கர்த்தர் இருக்கிறார். கண்களை மூடி செய்வீங்க. இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரை தொடங்கி இருக்கிறதப்பா. இந்த 1ஆம் தேதி முதல் 28 தேதி வரைக்கும் ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்தருள்வீராக. போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராமல் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் தருவீராக. எல்லா கை நிறைய ஆண்டவரை எடுக்கிற எல்லா பிரயாசத்தின் பலனையும் அவர் கை நிறைய பெற்றுக்கொள்வார்களாக. அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும், அவருடைய வருமானங்களை ரெட்டிப்பாக மாற்றும், அவருடைய தேவைகளை சந்தியும். அவங்க யார் யாருக்கு இன்னும் நன்மைகள் வேறு கிடைக்க வேண்டி இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்கும் நீ நன்மையை தர வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். தேவரீர் நீர் அவர்களுக்கு நன்மையை தருவீராக. இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்தென்ன நன்மை அவர்கள் கொடுக்க நீர் சித்தமாக இருக்கிறோ அந்த எல்லா நன்மைகளையும் நீர் தாரும். நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. நீ செய்ய வல்லவர். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் உயர்த்துவீராக. நீர் உயர்த்துவீராக. கர்த்தர் நீர் உயர்த்த போகிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை வயது முதிர்ந்தவர்களை நல்ல சுகத்தினால் பலத்தினால் ஜீவனையும் கொடுத்து அவங்களுக்கு நன்மையை கொடுத்து அவங்கள உயர்த்த போகிற காய் ஸ்தோத்திரம். அதே போல் சிறு குழந்தைகள் முதல் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வயதுள்ளவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கும் இந்த மாதத்துக்குரிய நன்மையை தாரும், சுகத்தை தாரும், பலத்தை தாரும், ஜீவனை தாரும். அவர்கள் வாழ்வதற்கு தேவையான ஆதாரமாகிய எல்லாவற்றையும் நீர் தாரும். ஒன்று குறைபடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்பா. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் சுற்றுவீராக. கர்த்தர் நீர் நடத்தும், ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரமே இந்த நொடி வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் ஆண்டவரை பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவரை உயர்த்த போகிற காய் ஸ்தோத்திரம், உயர்த்த போகிற காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஏற்ற காலத்தில் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்ற காலத்தில் நீர் அவர்களை உயர்த்த போகிற காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அவருடைய வார்த்தையின்படி கர்த்தாவே அவர் எங்களை தாழ்த்தி தேடும் பொழுது அவர்களுக்கு நீர் கண்டடைவீர்களாக, அவர்கள் காணும்படி நீ செய்வீராக. 2வதாக பார்க்கிறோம்ப்பா, ஆண்டவரை காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை நீர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். 3வதாக பார்க்கிறோம், தேடுகிறவர்கள் ஆண்டவரை உயர்த்துகிறவராக இருக்கிறேன். ஆக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தாழ்மைப்படும்போது அவர்களை உயர்த்தும், அவர்கள் காத்திருக்கும் போது அவர்களை உயர்த்தும், அவர்கள் தேடும் பொழுது அவர்களை உயர்த்தும். இந்த 3 காரியங்களிலும் அவர்கள் உயர்வை தாரும். உங்களுடைய பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் உங்கள் தேவன் கைக்குள் உங்களுடைய கைக்குள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவீராக. இந்த பிப்ரவரி மாதம் எந்தெந்த தேதியில் என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமோ அந்தந்த ஆசீர்வாதம் அந்தந்த நன்மையும் உங்களுடைய பிள்ளைகளை கிடைப்பதாக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதி. துதிகன மகிமையெல்லாம் மக்கே எடுக்கணும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென்.
இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நம்மோடு கூட இன்னும் இன்னும் சகல நாட்கள் இருப்பதாக. ஆமென். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வார்த்தையின்படி நீங்கள் அவருடைய கைக்குள் அடங்கியிருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் எந்த தேதியில் எந்த வாரத்தில் பிப்ரவரி மாதம் என்ன நடத்தணுமோ அதை உங்களுக்கு செய்வார். ஜனவரி மாதம் செய்த தேவன் இந்த பிப்ரவரி மாதமும் உங்களுக்கு செய்வார், வல்லவராக இருக்கிறார். ஆக கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்துருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. பிப்ரவரி மாத நன்மை உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.